சார் ஈவினிங்குள்ள அந்த கமிட்டி ஃபார்ம் ஆகி வந்துருச்சு சார். ஈவினிங்குள்ள அந்த கமிட்டி ஃபார்ம் நீங்கள் அது வரைக்கும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் சார். பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். நீங்க புரிஞ்சுக்க எல்லாமே பண்ணா போராட்டத்தை கலைக்க நாங்களும் பண்ணி தரோம். நீங்க உட்கார்ற ஒவ்வொரு நிமிஷம் எவ்வளவு பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேருக்காக தான் நானும் வந்து நிற்கிறேன். புரிஞ்சுக்கோங்க சார். விஷயம் ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்புறீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஈவினிங் கூட எல்லாமே நடக்கும்னு நான் சொல்றேன். நம்பிதான் ஆட்சியே உங்க வாய்ப்பு. அதுக்கு தான் சார் சொல்றேன். ஈவினிங் கூட எல்லாத்தையும் பண்ணி தரேன் சார். இன்னைக்கு ஈவினிங் 45 வருடங்கள திராவிட ஆட்சியில இருந்து மாற்றா உங்க ஆட்சி கொடுத்து போனா அது இந்த வாக்குதான். ஓகே சார், உங்களை நம்பி தான் ஆட்சியை கொடுத்துருக்கோம். உங்களை நம்பி நாங்கள் ஆள் எடுத்துக்க மாட்டோமா சார்? ஈவினிங்குள்ள அந்த கமிட்டி ஃபார்ம் ஆகி வந்துருச்சு சார். ஈவினிங்குள்ள அந்த கமிட்டி ஃபார்ம் நீங்கள் அது வரைக்கும் எவ்வளவு பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. கோவத்துல நியாயம் இருக்கு. அதை தமிழ்ல நம்ம மற்ற பப்ளிக்கும் பார்க்கணும். 3 வருஷமா பிள்ளைங்களை இவங்களை நம்பி தானே சார் விடுறோம். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு உள்ள இன்னொரு பிள்ளைக்கு எப்படி சார் வராது? 3 வருஷமா இவங்களை நம்பி தான் நாங்க பிள்ளைங்களை விட்டுருக்கோம். 3 வருஷம் ஆச்சு சார். இதோட இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. இந்த பிள்ளைக்கு உள்ள அடுத்த பிள்ளைக்கு வராதா? அந்த ரோட்டை மறைச்சு எனக்கு இந்த மருத்துவமனையில் உட்கார கேட்டா டிசில கையை வைப்பேன், மார்க்ல கையை வைப்பேன்னு சொல்றாங்க. பிள்ளைங்கள எப்படி பிள்ளைங்க படிச்சு முடிய போற கட்டத்துல பிள்ளைங்க சொல்ல என்ன சார் பண்ண முடியும்? டிசில கையை வைப்பேன், மார்க்ல எல்லாம் கையை வச்சிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பிள்ளைங்கள. அசூரன்ஸ் கொடுத்துட்டேன். ப்ளீஸ் அசூரன்ஸ் கொடுத்துட்டேன். நீங்க கைட் பண்ணி ரிக்வெஸ்ட் லெட்டர் தரேன். போராட்டம் கைவிடப்பட்டதா என்ன டிமாண்ட்ல சொல்லியிருக்காங்க சார்? இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு நடந்தது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்ததை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டு மாணவர்கள் கிட்ட வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க, அதே போல் இங்கே வந்து அவங்களுக்கு யார் யாரால் என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டுச்சு அது எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடனடியாக முதல்ல அவங்க மேலே தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்லியாச்சு. அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம முதல்ல அந்த நடவடிக்கை எடுப்போம். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஹெல்த் மினிஸ்டருடைய அறிவுறுத்தலின்படியும் சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓகேங்களா, ஒரு அனஸ்தேஷியா டீம், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டீம் இங்கே வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரும் சொல்கிறபடி ஏதேனும் ஒரு வேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகிட்டு அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைது பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்கும் என்ன இஷ்யூ ஆயிருக்கு சார்? இந்த பொண்ணு சம்பந்தப்பட்டு என்ன விஷயம் ஆக்சுவலாக என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நோஸில் வந்து அந்த நாசல் போனில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரிக்காக வந்திருக்காங்க. அனஸ்தேஷியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஏதோ இஷ்யூ ஆகி அவங்க அந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்றதை மருத்துவர் சைடுன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து அதை வந்து ஏற்றுக்கலை. அவங்க வந்து அதில் வேறு ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அந்த நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவாங்க. அந்த